சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஆவுமரம் திடீரென வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாதையன்குட்டை பகுதியில் உள்ள பழமையான ஆவுமரம் திடீரென வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததுடன் மேலே சென்ற மின்கம்பி மீதும் விழுந்தது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை அகற்றியதை அடுத்து போக்குவரத்து சீரானது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பேருந்து நிலைய பகுதியில் தேங்கியிருந்த கழிவுநீரை அகற்ற கோரி அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் பேருந்து நிலைய பகுதியில் கழிவுநீர் கால்வாய் சில நாட்களாக தூர்வாரப்படாததால் கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேறி தேங்கி நிற்கிறது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்ற கோரி அதிமுக நகர செயலாளர் ஜே.டி. விஜயன் தலைமையில் அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வந்த விடியா திமுக அதிகாரிகள் கழிவுநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாளைக்கு மேல இந்த பகுதியில் இந்த சாக்கடை நீர் ரோட்ல நிக்குது. இதை வெளியேற்றுவதற்காக இந்த நகராட்சி நிர்வாகம் எந்த இடத்திலுமே எந்த விதமான வேலையுமே செய்யல. இந்த தண்ணி நிக்கிறதுனால எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் தப்பா நடந்துரும் பாருங்க. சின்ன குழந்தைகள் இந்த கடைக்கு வருது, அதுக்கு கொசு கடிச்சு ஒரு மலேரியா வந்துடும், டெங்கு வந்துடும், பல வைரஸ் நோய்கள் என்னென்ன இருக்கு அத்தனையுமே வந்துடும். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றி வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காந்திநகர் பகுதியில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பம் அகற்றப்படாமல் சாலை போடப்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே உயிரிழப்பு ஏற்படும் முன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, படகு சவாரி, காட்சி முனைகள் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தனர். குறிப்பாக மழை காரணமாக கிளியூர் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சியில் நீராடியும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் வடலூரில் மருத்துவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தி மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் 70க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகளையும் வெளிப்புற நோயாளிகளுக்கான சேவைகளையும் வழங்காமல் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் மூலம் விருத்தாச்சலம் பகுதி நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர்.